அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்பொழுது இல்ஹாரை பற்றிய விவரத்தை கூறுவதற்கு முன் வந்துள்ளேன். இல்ஹார் என்றால் என்ன? ஒவ்வொரு எழுத்தையும் தெளிவாக வெளிப்படுத்தி ஓடுவதாகும். இல்ஹாருடைய எழுத்துக்கள் எத்தனை? அவை ஏழை. இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6: ஐன், ஒய், ஹா, ஹா, ஹம்ஸா, ஹா. இவைகளுக்கு தொண்டை எழுத்துக்கள் எனப்படும். இல்ஹாருடைய சட்டம் என்ன? சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தண்ணீருக்கு பின்னால் இல்ஹாருடைய எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வருமாயின் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தண்ணீரை தெளிவாக வெளிப்படுத்தி ஓடுவதாகும். உதாரணம்: மன் ஆமன ரசூலுன் அமீன் இன் ஹுவ மின் ஹஸனதி. நான் உங்கள் முன்னிலையில் இத்காமின் விஃபரத்தை பற்றி கூற உள்ளேன். இத்காம் என்றால் என்ன? இத்காம் என்றால் ஓர் எழுத்தை இன்னுமொரு எழுத்துடன் இணைத்து ஓதுவதாகும். இத்காமின் எழுத்துக்கள் 6. அவை யா, ரா, லாம், மீம், நூன், வாவ் என்பனவாகும். இத்காம் இரு வகைப்படும். அவை இத்காம் பில் உன்னா, இத்காம் பிலா உன்னா என்பனவாகும். இத்காம் பில் உன்னா என்றால் என்ன? இத்காம் பில் உன்னா என்றால் உன்னா செய்து மூக்கினால் ஓத வேண்டும். இத்காம் பிலா உன்னா என்றால் என்ன? உன்னா செய்யாமல் ராகமாக ஓத வேண்டும். இத்காம் பில் உன்னாவின் எழுத்துக்கள் எத்தனை? இத்காம் பில் உன்னாவின் எழுத்துக்கள் 4 ஆகும். யா, வா, மீம், நூன் என்பனவாகும். இத்காம் பில் உன்னாவின் சட்டம் என்ன? சுக்கூன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இத்காம் பில் உன்னாவின் எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் அதை இணைத்து ஓத வேண்டும். அதாவது சுக்கூன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் வரும் எழுத்துடன் இணைத்து ஓத வேண்டும். இத்காம் பிலா உன்னாவின் சட்டம் என்ன? சுக்கூன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் லாம், ரா என்பன போன்ற எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் அதை இணைத்து ஓத வேண்டும். உன்னா செய்யாமல் இணைத்து ஓத வேண்டும். பையத்து தொழுகை 3வது தக்பீருக்கு பின்னால் ஓதும் துஆ: அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஃபன்ஹு வஅக்ரிம் லஹு வவஸி' மதஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி والبرد ونقه من الخطايا كما نقيت ثوب العبير من الدنس وعبد الخضارا خيرا من داره وأخلا خيرا من نحله وزوجا خيرا من زوجي وأدخله الجنة وأعيذه من عذاب القبر ومن عذاب النار. வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஓதும் துஆ: பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் அஸில்ல அவ் உலல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அலிலிம அவ் உலலம அவ் அஜியல அவ் யுஜால அலைய. மனசார செல்லும் ஒழுக்கங்கள் 12. முதலாவது தலையை மறைத்து செல்லல். 2வது பாதணி அணிந்து செல்லல். 3வது மலசர முறையும் துவாவை ஓதுதல். துவாவானது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. 4வது இடது காலை வைத்து நுழைதல். 5வது கிப்லாவை முன்னோக்காமலும் பின்னோக்காமலும் இருத்தல். 6வது கதைக்காதிருத்தல். 7வது நின்ற வண்ணம் மனசரக்குடன் செல்லாதிருத்தல். நல்ல கனவு கண்டால் அல்லாஹ்வை புகழுதல், தான் விரும்பியவர்களுக்கு மாத்திரம் கூறுதல். 2வதாக கெட்ட கனவு கண்டால் 3 முறை தனது இடது பக்கமாக இலேசாக 3 முறை துப்புதல், யாருக்கும் கூறாதிருத்தல், 2 ரகாத் சுன்னத் தொழுதல், அதன் கெடுதியை விட்டும் சோதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடு. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் கூறப்பட்ட சஹாபாக்கள் 10. முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது அலி ரலியல்லாஹு அன்ஹு, 5வது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, 6வது சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, 7வது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, 8வது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, 9வது சஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, 10வது அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. சலாம் கூறுதல் ஒழுக்கங்கள் 7. முதலாவது பூரண சலாம் கூறுதல்: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2வது பூரண பதில் கூறுதல்: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3வது பிறருக்கு விளங்கும் விதத்தில் தெளிவாக சலாம் கூற வேண்டும். 4வது வாகனத்தில் செல்பவர் நடந்து செல்பவருக்கு சலாம் கூற வேண்டும். 5வது நடந்து செல்பவர் உட்கார்ந்திருப்பவருக்கு சலாம் கூற வேண்டும். 6வது தெரிந்தவர் தெரியாதவருக்கு சலாம் கூற வேண்டும். 7வது பெரியவர்கள் சிறியவர்களுக்கும் சிறியவர்கள் பெரியவர்களுக்கும் சலாம் கூற வேண்டும். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னத்தீன யுஸ்ருன் ரவாஹுல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் மார்க்கம் இலகுவானது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலாத்து ரவாஹுல் திர்மிதி.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுவர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாகும். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஷ்ஷா ஃபலைஸ மின்னி, ரவாஹுல் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏமாற்றுபவர் என்னை சார்ந்தவர் அல்ல. தொழுகையின் போது கவனிக்கக்கூடிய நிபந்தனைகள் 8. முதலாவதாக இது துறக்கலிருந்தும் சுத்தமாக இருத்தல். இரண்டாவதாக உடல், இடம் என்பதை நஜீஸை விட்டு சுத்தமாக இருத்தல். மூன்றாவதாக அவுரத்தை மறைத்தல். நான்காவதாக கிப்லாவை முன்னோக்குதல். ஐந்தாவதாக தொழுகை நேரம் நுழைத்தல். ஆறாவதாக தொழுகை தன்மீது கடமை என்பதை அறிந்திருத்தல். ஏழாவதாக தொழுகையின் பரல்களில் ஒன்றை சுன்னத் என கருதாதிருத்தல். எட்டாவதாக தொழுகை முறித்துவிடும் காரியங்களில் தவிர்த்திருத்தல். நஜீஸின் வகைகள். அசுத்தங்கள் 3 வகைப்படும்: கடினமான நஜீஸ், இலேசான நஜீஸ், நடுத்தரமான நஜீஸ். கடினமான நஜீஸ் என்றால் நாய், பன்றி அவ்விரண்டிலும் இருந்து பிரிந்தவைகள். இலேசான நஜீஸ் என்றால் தாய்ப்பாலை மட்டும் உணவுட்கொள்ளும் 2 வயது அடையாத ஆண் குழந்தையின் சிறுநீர். நடுத்தரமான நஜீஸ் என்றால் இவ்விரண்டையும் தவிர ஏனைய நஜீஸ். நஜீஸை சுத்தம் செய்யும் முறைகள். கடினமான நஜீஸ் பட்டால் 7 தடவை கழுவுவதன் மூலம் அதில் 1 தடவை மண்ணிட்டு கழுவுவது சுத்தமாகும். இலேசான நஜீஸ் பட்டால் அதற்கு சற்று அதிகமாக நீர் ஓடவிட்டு கழுவுவது போதுமானது. நடுத்தரமான நஜீஸ் 2 வகைப்படும்: ஹுக்மியா, ஐனியா. ஹுக்மியா என்றால் அதுக்கு நிறமோ சுவையோ வாடையோ வராது, அதன் மீது தண்ணீரோடு விட்டு கழுவுவது போதுமானதாகும். ஐனியா என்றால் அதுக்கு நிறம், சுவை, மனம் வரும், அதை நீக்குவது கட்டாயமாகும். வெட்கம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், ரவாஹுல் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கம் ஈமானின் ஒரு கிளையாகும். நூல் முஸ்லிம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினின் வ ஜன்னத்துல் காஃபிரின், ரவாஹுல் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலக முஃமினின் சிறைச்சாலையாகவும் காஃபிரின் சுவர்க்கமாகும். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாரின் நாவு, கை என்பவற்றிலிருந்து ஒரு முஸ்லிம் நோவினை என்று இடற்றமடைகின்றாரோ அவரே முஸ்லிம் ஆவார். நூல் புகாரி. தயமத்தின் கடமைகளை பற்றி கூற முன்வந்துள்ளேன். முதலாவதாக மண்ணை நகர்த்துதல். இரண்டாவதாக நீயத்து வைத்தல். மூன்றாவதாக முகத்தை தடாவுதல். நான்காவதாக முழங்காய் உட்பட இறைகளை தடாவுதல். ஐந்தாவதாக 2 தடவைகள் மத்தியில் ஒருமுறை இருத்தல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல் முஸம்மில் قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نون والقلم وما يسطرون. ما أنت بنعمة ربك بمجنون. أعوذ بالله من الشيطان الرجيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس
النفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نسوي بنانه بسم الله الرحمن الرحيم سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان بسم الله الرحمن الرحيم فاصبر لحكم ربك ولا تكن كصاحب الحوت إذ نادى وهو مكظوم لولا أن تداركه نعمة من ربه لنبذ بالعراء وهو مذموم فاجتباه ربه فجعله من الصالحين بسم الله الرحمن الرحيم فما تنفعهم شفاعة الشافعين فما لهم عن التذكرة معرضين كأنهم حمر مستنفرة فرت من قسورة بل يريد كل امرئ منهم أن يؤتى صحفا منشرة كلا بل لا يخافون الآخرة كلا إنه تذكرة فمن شاء ذكره وما يذكرون إلا أن يشاء الله هو أهل التقوى وأهل المغفرة